அன்பு சகோதர சகோதரிக்கு வணக்கம். என் பெயர் பிரம்மஸ்ரீ சங்கர். நான் வந்து 4Life இந்தியா பிரைவேட் லிமிடெட், அதாவது தி இம்யூன் சிஸ்டம் கம்பெனின்னு சொல்லுவாங்க. கடந்த 26 வருடங்களாக வந்து இந்த உலகத்துக்கு நேரடியாக உடலுக்கு இம்யூன் செல்ஸை வந்து கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு நேரடி விற்பனை கம்பெனியில் வந்து நாம் பணிபுரிஞ்சு வரோம். கடந்த 9 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பொருட்களை வந்து பல பேருக்கும் கொடுத்து பல பேர் இன்றைக்கி வந்து நல்ல விதமான ஆரோக்கிய இதில் இருந்துகிட்ருக்காங்க, நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் என்னுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியம் என்பது தான் வந்து சொர்க்க வாழ்வு. ஒரு மனிதனுடைய உடம்புல வந்து நோய் அப்படின்ட்டு ஒன்று வந்துருச்சுன்னா அது வந்து கடு நரக வாழ்வு அப்படின்றத வந்து நாம் அடிக்கடி பேசிகிட்ருக்குறோம், சொல்லிகிட்ருக்குறோம். நம்மகிட்ட வந்து 1000 பணம் இருந்தாலும் நம்மளுடைய உடம்பும் உயிரும் நல்ல ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. அதே மாதிரி நம்முடைய மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் வந்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா, மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து இந்த உடல் மன ஆரோக்கியத்தை வந்து பல பேருக்கு வந்து நாம் நம்மளுடைய இந்த 4Life டைரக்ட் செல்லிங் கம்பெனி மூலமாக சொல்லி கொடுத்து அவர்கள் இன்றைக்கி பெருவாரியான மக்கள் அவர்களுடைய ஃபீட்பேக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. சரி, நான் ஏன் வாழறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தவங்க கூட இன்றைக்கி வந்து சந்தோஷமாக பேசக்கூடிய நிலைமை, ஆரோக்கியத்தை மீட்டு எடுத்துகிட்டு அவங்க வார்த்தை, அதாவது ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி அவர்கள் பேசின வார்த்தை, நான் ஏன் இருக்கிறேன், நான் இறந்து போகக்கூடாதா, இப்படிப்பட்ட ஒரு நோய் வந்து எனக்கு வந்ததே அப்படின்னு சொல்லிட்டு க்ரானிக்காக 10 வருடம் 15 வருடங்கள் துன்பப்பட்டவங்க கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4Lifeனுடைய இந்த டைரக்ட் செல்லிங் ப்ராடக்ட் என்கிட்ட வாங்கி நல்லபடியாக இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து நான் இந்த மனம் சார்ந்த விஷயங்கள் கவுன்சிலிங்கும் கொடுத்து உண்மையான ஆரோக்கியம் என்ன, உண்மையான வாழ்க்கை தத்துவம் என்ன, இந்த வாழ்க்கையில் வந்து பணத்தின் பின்னாடியே ஓடிட்டுருக்கிறது தான் வாழ்க்கையா, பதவியின் பின்னாடியே ஓடிட்டுருக்கிறது வாழ்க்கையா அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவு. அதே நேரத்தில் பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாதுன்றதையும் நான் வந்து ஆணித்தரமாக புரிஞ்சு வச்சிட்ருக்குறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பணம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் இந்த பணத்தை நாம் எதுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்னா, நம்ம ஆரோக்கியமாக வாழணும், சந்தோஷமாக நம்ம வாழறதுக்கு தான் பணமே தேவைப்படுது. வெறும் பணம் மட்டும் இருந்துக்கிட்டு, வெறும் சொத்து மட்டும் இருந்துக்கிட்டு நாம் வந்து ஒரு அரை பிணமாக இருந்துக்கிட்டு வந்துச்சு, அதாவது ஒரு ஆரோக்கியம் இல்லாத மனிதராக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு சிவம் வந்து குறைஞ்சா சவமாகும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குறைஞ்ச நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த உயிராற்றல் குறைஞ்சி நாம் சவத்துக்கு ஒப்பாக தான் பல பேர் வந்து இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்றது நமக்கு கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து பலவிதமான விஷயங்கள்லாம் இருக்குது. இன்றைக்கி கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரிலாம் வந்து நான் கோடீஸ்வராக போகிறேன், ஒரு கிரிப்டோ கரன்சி $1 கோடி போகுது, $1 கோடி போகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்டு. ஆனால் $1 கோடி ஒரு கிரிப்டோ கரன்சி போய் நீங்கள் கோடீஸ்வரன் ஆனால் கூட உடம்பு ஆரோக்கியம்னு ஒன்று இல்லைன்னா அந்த கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும், ஃபாரினில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை நீங்கள் சம்பாதிக்கிற சொத்தாக இருக்கட்டும், உங்களால் வந்து அனுபவிக்க முடியாது. அப்போது ஒவ்வொரு தனி மனிதனும் ஆரோக்கியம் என்பதை அவன் கம்பல்சரி கவனம் செலுத்தணும். இப்போ பல பேர் பார்த்திங்க அப்படின்னா மன ரீதியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனப்பிறழ்வாக தான் வந்து பெரும்பாலான பேர் இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? மனம் வந்து சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ உடல் சரியில்லை அப்படின்னா மனமும் சரியில்லாமல் போகும், மனம் சரியில்லைன்னா உடலும் சரியில்லாமல் போகும். இது ரெண்டும் வந்து ஒன்றை ஒன்று தொடர்புடைய ஒரு விஷயமாக இருக்குது. இதற்கு தான் வந்து நாங்கள் ஒரு அற்புதமான ஒரு பேக்கேஜ் சொல்யூஷனாக வந்து உங்களுக்கு நாங்கள் கவுன்சிலிங்கில் இருந்து மருந்துகள் என்னென்னலாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன மருந்துகளை நாங்கள் அழகாக அனுப்பி வைப்போம். நீங்கள் வந்து ஜிபே பண்ணலாம், கொரியரில் நீங்கள் மருந்துகளை வாங்கி சாப்பிடலாம். 6 மாதங்கள் எங்களோட வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை வந்து சொர்க்கமாக மாற்றிடலாம். ஏன்னா இன்றைக்கி அந்த மாதிரி பல பேர் நாம் எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்டிமோனியல்ஸ் வந்து யாருக்கிட்டையும் எடுக்கிறதில்ல. காரணம் என்னென்னா, இன்னொருத்தருடைய இது பார்த்து நம்ம வியாபாரம் பண்ணுறது கிடையாது. காரணம், யாராருக்கு இந்த பிராப்தம் இருக்கிறதோ, யாரெல்லாம் இந்த உயிரை உணரணும் அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறாங்களோ அவங்க கட்டாயம் நம்ம தொடர்பு கொள்ளுவாங்க. காரணம் என்னென்னா, உயிர் என்ற ஆத்மா, இந்த பிரபஞ்ச சக்தி, நீ இன்றைக்கி தான் உன்னை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது தீர்மானம் பண்ணிச்சுன்னா உன்னை படைக்குது. இன்றைக்கி உன்னை போட்டு தள்ளிடணும்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிச்சுன்னா உன்னை போட்டு தள்ளிடுது. இப்படி தான் வந்து இது எப்படி நடக்குது அப்படின்னா, அது வந்து மனதனுடைய அந்த ப்ரோக்ராமில் தான் நடக்குது அப்படின்றதையும் வந்து நாம் பல அறிவியல் அறிஞர்கள் சயின்டிஸ்டெலாம் வந்து பார்த்து அதையும் நாம் கற்று வச்சுருக்குறோம். ஸோ எனவே இந்த உளவியல் ரீதியாக இந்த வாழ்க்கையை எப்படி சொர்க்கமாக மாற்றுறது,
வாழ்க்கை எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்ற ஆலோசனையுடன் இந்த நம்ம கொடுக்குற இந்த உணவுப் பொருட்களையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு ஒரு 6 மாத காலகட்டங்கள் எங்களோட நீங்கள் ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது வந்து உங்களுடைய 2வது இன்னிங்ஸ் இந்த வாழ்க்கையை வந்து உடம்பெல்லாம் வந்து நல்லா பூரணமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இன்னும் சிறப்பாக நீங்கள் வாழலாம். இப்போ நீங்கள் செய்கிற செயலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வயோதிகத்தில் வந்து உடல்நல குறைபாடோடு ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதற்கான பலன் அந்த எஃபிஷியன்சி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுடைய உயிராற்றல் வந்து நல்லா பெருகிடுச்சு, உங்களுடைய ஈவன் நீங்கள் 60 வயதாக இருந்தால் கூட 50-60 வயது ஆச்சுன்னா கூட உங்களோட உயிராற்றல் மறுபடியும் வந்து ரிஜுவினேட் ஆகிடுச்சு, அது புதுப்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு தெம்போடு நீங்கள் அந்த ஆரோக்கியமாக அந்த வேலையை செய்யலாம். அதன் மூலமாக உங்களோட லாபம் வந்து ரெட்டிப்பாகும். எனவே இந்த ஆரோக்கியத்திற்கான ஒரு முதலீடு என்பது வந்து நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான முதலீடுன்றது தான் நீங்கள் பார்க்கணும். இன்றைக்கி வந்து நாம் இன்சூரன்ஸ் கட்டுறோம், ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுறோம், சாதாரண என்டோமெண்ட் பாலிசிலாம் கட்டுறோம். இதெல்லாம் எதுக்காக கட்டுறோம்? எதிர்கால வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். ஆனால் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் கட்டுற ஒரு இன்சூரன்ஸ் தான் இந்த நம்முடைய ஆரோக்கியத்தினுடைய அந்த 4 லைஃப்னுடைய இந்த இம்யூன் சிஸ்டம் பொருட்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வாங்கி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. இது இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃபாதரே பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு டேட்டே கொடுத்துட்டாங்க, 4 மாதத்துக்கு மேலே இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு எத்தனை இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. என்றைக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த 4 லைஃப்பை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதனுடைய அறிவியெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் இதை கொடுக்க ஆரம்பிச்சணும், இன்றைக்கி வரைக்கும் அவர் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கார். அதே மாதிரி இதை நான் பல பேருக்கும் இதை மாதிரி கொடுத்து காலை எடுத்துகிட்டு இருக்கணும்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப உங்களுடைய உடம்புலாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிப்போச்சு, கால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கறது மூலமாக அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு இன்றைக்கி அந்த இதுவும் வந்து நல்லபடியாக அற்புதமாக இருக்காங்க. ஸோ அதனால் இது மாதிரி ஒரு சில இது, ஆனால் நம்ம வந்து யாருக்கிட்டேயும் வந்து இந்த கொடுத்தவங்கக்கிட்ட இது நம்ம சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்குற பழக்கம் நம்மக்கிட்ட கிடையாது. காரணம் என்னென்னா அவர்களுக்கு அந்த ஆத்மா வந்து உன்னை சொர்க்கமாக வாழ வைக்கணும் அப்படின்னா ஆரோக்கியத்தை பற்றின சிந்தனையை தூண்டிவிடும். இல்லை உன்னை பண்ண பாவத்துக்கு ஒன்று காலி பண்ணணும் அப்படின்னா உன்னை ஆரோக்கியத்தை பற்றி தூண்டு விடாமல் மது மங்கை மாது இந்த மாதிரி வந்து நம்மளை லிங்க் பண்ணி விட்டோம். நீங்கள் நல்லா பாருங்கள், நாம் வந்து ஒரு நட்பு வச்சுக்கிறதா இருந்தாலும் ஈவன் ஒரு மனைவி அமையிறது, கணவன் அமையிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய வினைகளினுடைய பதிவினால் தான். அந்த வகையில் ஆரோக்கியத்துக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றுறது இந்த பொருட்கள் வந்து அந்தளவு தரமான பொருள். 26 வருடமாக வந்து இந்த உலகத்தில் பல பேருடைய வாழ்க்கையை வந்து பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி என்னுடைய அனுபவம் இத்தனை ஆண்டு காலம் நான் வந்து இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸில் வந்து கற்று தெளிந்த அனுபவங்கள் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன், டாக்டர் வந்து அர்னால்ட் எக்ராட், அண்ட் தென் டாக்டர் வந்து இவர் பல அறிஞர், அதாவது இப்போ ஜெஃப் கிரிஃபித் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட்டு, பிஎம் ஹெக்டே, இந்த மாதிரியான பலவிதமான மருத்துவர்களுடைய அந்த புரிதலும் அந்த அறிவும் கைடன்ஸும் நமக்குள்ள ஒரு சிந்தசைஸ் பண்ணி ஒரு இது வந்து உற்பத்தி பண்ணி வச்சுருக்கு. அதையும் வந்து நான் உங்கள்கிட்ட நல்லபடியாக ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் மருத்துவர் ஆக வேண்டும், சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும், ஆரோக்கியம் என்ற சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும், மனநிறைவோடு வாழ வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் என்னுடைய அப்பழுக்கு இல்லாத 100% எந்த விதமான ஒளிவு மறைவில்லாமல் உங்களுக்கு கைட் பண்ணி நான் வாழற இந்த அற்புதமான சொர்க்க வாழ்க்கை உங்களுக்கும் நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். காரணம் என்னென்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வு வந்து அவன் எவ்வளோ பணம் வச்சுருக்கான், எவ்வளோ வந்து பொருட்கள் வச்சுருக்கான்றதுனால அவன் கோடீஸ்வரன்னு கிடையாது. அவன் எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறான். நான் அப்பப்போ சொல்லுவேன், இந்த உடம்பில் இருக்கிற இந்த செல்கள் என்ற கோடி ஈஸ்வரர்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம கோடீஸ்வரன். இல்லைனா எனக்கு வந்து 50 கோடி சொத்து இருக்குது அப்படின்னா கூட நாளைக்கு நான் செத்து போகிறேன் அப்படின்னா நாளையோட அந்த பணம் முடிஞ்சு போச்சு, நான் கோடீஸ்வரனும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, மண்ணோட மண்ணாக போக வேண்டியது தான். அப்போது நம்மளுடைய ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னா இந்த ஆரோக்கியம் தான் நம்மளோட ப்ரியாரிட்டி. அந்த வகையில் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், இன்னும் ஒரு படி மேலே போனீங்க அப்படின்னா தன்னை அறியும் இந்த வாசி யோகமே நாம் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அதற்கு வந்து கொஞ்சம் கடினமான கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடாது, நம்ம போதைப் பொருட்கள் சாப்பிடக்கூடாது, சொல்லாலும் மனதாலும் செயலாலும் நம்முடைய உயிரை வந்து நாம் இப்போ இது துன்புறுத்தக்கூடாது, பிற உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாது. இதுக்கு நீங்கள் உடன்பட்டீங்கன்னா அதையும் நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆசையாக இருக்கிறேன்.
நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க. என்னோடய பெயர் சங்கர். என்னோடய முகவரி வந்து நான் லிங்கில் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.